இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாள் என்றால் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு, மாணவ பெருமக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு முடிந்த அளவிற்கு எங்களால், கழக தொண்டர்களால், நிர்வாகிகளால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நலத்திட்டங்களை ஆண்டுதோறும் செய்து வருகின்றோம். இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அம்மாவுடைய எண்ணத்தின்படி அம்மாவுடைய கோரிக்கை என்னவென்றால், என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் நலத்திட்டங்களை நடத்துங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த அம்மாவுடைய வார்த்தையை இன்று வரை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே நாங்கள் இல்லை என்றாலும் இன்றைக்கு 4 ஆண்டு காலம் எதிர்கட்சியிலும் தொடர்ந்து உங்களோடு, மக்களோடு, உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய கட்சி. ஆட்சியில் இருந்தால்தான் ஒருவன்றதுலாம் கிடையாது. என்னைக்குமே எப்போதுமே உங்களுக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். மற்றவெல்லாம் பாருங்க, ஆட்சியில் இருந்தால்தான் பல பலன் வருவாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சின்னா ஆளே காண மாட்டாங்க. ஆனா இப்ப ஆட்சி இருந்தாலும் வர மாட்டோம். வெள்ளம் வந்தது, எல்லாம் ஊர்ல தண்ணி வந்தது இல்ல, வந்தா இல்லையம்மா உங்களுக்குலாம்? யாராவது ஒரு தலைவர், ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி யாராவது வந்தாங்களா? எட்டி பார்த்தாங்களா? அந்த ஊர்ல இருக்கிற விஏ கூட வரல. நான் வந்தேன் அன்னைக்கு 2-3 நாளா சுத்துறேன். எல்லா இடத்துலயும் சொன்ன ஒரே குறை, யாரும் வரல. யாரும் அரிசி கேட்கல, பருப்பு கேட்கல, சாப்பாடு கேட்கல, ஒண்ணும் கேட்கல. யாரும் வரல. வந்து என்னன்னு கூட எங்களை பார்க்கல. நாதயத்துக்கு போய் கிடக்கிறோம். ஒரு விஏ வரல, ஒரு ஆர்ஐ வரல, ஒரு தாஸ்தார் வரல, ஒரு கலெக்டர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல. எங்க போனாங்க இவங்கெல்லாம்? இப்ப நான் வருவாங்க இனிமேல். இன்னும் 6 மாசம் கழிச்சு தெருவா சுத்தி சுத்தி வருவாங்க உங்களை. எங்க போனாங்க? இது வெளில வரும்போது ஒருத்தர் இல்ல, யாரையுமே காணும். என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லை அந்த மக்களை. ஆனா என்ன ஆச்சு? இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இன்றைக்கு 4 ஆண்டு காலம் ஆயிருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று, ஸ்டாலின் பொறுப்பேற்று 4 வருஷம் ஆயிப்போச்சு. 4 பட்ஜெட் போட்டார். இன்னும் ஒரே ஒரு பட்ஜெட் அடுத்த மாசம் 14ஆம் தேதி இறுதி பட்ஜெட், அவருடைய இறுதி அறிக்கை. இதுக்கு மேல இந்த திமுக எந்த காலத்திலையும் வராது, வரக்கூடாது. போதும், பட்டது போதுண்டா சாமி. போதுமா? நல்லா இருக்குது ஆட்சி, சூப்பரா இருக்குதா? எல்லா கஷ்டமும் போயிடுச்சு உங்களுக்கு? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சொல்றாங்க முதலமைச்சர். எல்லாம் டிவி பார்த்துருப்பீங்களே. இப்ப டிவில வராரு, இப்ப புதுசா யூடியூப்ல வராரு, செல்போன்ல வராரு, சினிமா தியேட்டர்ல வர்றாரு, நடக்கிறாரு, ஓடுறாரு, உட்கார்றாரு, சைக்கிள் ஓடுறாரு, சாப்பிடுறாரு, டீ குடிக்கிறாரு. ஆனா மக்களுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் வெப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மக்கள் முகத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுதான். உங்க முகத்துல அப்படியே மகிழ்ச்சி தாண்டவம். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த 4 வருஷத்துல உங்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சா? உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சா? உங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு வாங்கின கடன் எல்லாம் இந்த அரசு ரத்து செய்துச்சா? தேர்தல் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து பண்ணுவார். பண்ணிட்டாரா? கடனை வாங்கி உடனே வாங்கி உங்க பிள்ளைகளை இன்ஜினியர் ஆகும், டாக்டர் படிக்க வச்சீங்க. இன்னைக்கு ரத்து பண்ணாரா? பண்ணிட்டாரா? இல்ல. ஆனா சொல்றாரு எல்லா மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என்ன நடந்தது இந்த ஆட்சியில? கடைசி பட்ஜெட் போட போறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அவ்வளவுதான். என்ன கொடுத்தாரு? 525 வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? செயல்படுத்திட்டாரா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க.
இன்னைக்கு என்ன விலைவாசி 2021 எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த விலைவாசியும் இன்னைக்கு 2025 விலைவாசி. தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போகும்போது சிந்திச்சு உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன விலைவாசி, இன்னைக்கு என்ன விலைவாசி. அன்னைக்கு அரிசி கிலோ 28 ரூபாய், 21ல இன்னைக்கு அரிசி கிலோ 70 ரூபாய். இன்னும் கொஞ்சம் நாள் அரிசிக்கே தட்டுப்பாடு வரும்ன்றான். அதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். என்ன விலை, என்ன பருப்புடைய விலை, என்ன காய்கறி வாங்க முடியுதா, விலை என்ன, எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் எல்லா கட்டணமும் உயர்த்தாச்சு. வீட்டு வரியை 2 தடவை உயர்த்திருக்கிறாங்க. 10 வருஷம் அம்மாவுடைய ஆட்சி, 10 வருஷம் அம்மாவும் எடப்பாடி ஆட்சி. ஒரு தடவை வீட்டு வரி உயர்த்திருக்கிறோமா? உயர்ந்துதா? தண்ணி வரி உயர்த்திருக்கிறோமா? உயர்ந்துதா? மின்சார கட்டணத்தை உயர்த்தணுமா? இன்னைக்கு என்ன ஆச்சு? 4 வருஷத்துல 2 தடவை வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது. 2 வருஷம் மட்டும் இல்ல, இனிமேட்டு அதுவா தானாவ வருஷம் வீட்டு வரி உயரும். இந்த வருஷமும் உயரும், அடுத்த வருஷமும் உயரும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, ரெட்டையில ஆட்சி, எடப்பாடியார் வந்தாதான் இது நிற்கும். இல்லைன்னா வருஷம் வீட்டு வரி உயரும். ஒரு காலத்துல உங்க வீட்டு மதிப்போட வரி தான் அதிகமா இருக்கும். வீடு 50,000 ரூபாய், நீ வரி 50,000 ரூபாய் கட்ட வேண்டிய வரும் ஒரு காலத்துல. அப்படிதான் போகும் இந்த ஆட்சி. மின்சார கட்டணம் 3 முறை வைத்திருக்காங்க. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்ன, தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின்சார கட்டணம் எடுக்கும் சொன்னாரா இல்லையா? இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எடுக்கிறாரா? மாசம் கணக்கு எடுக்கிறாரா? இல்லையே. 3 முறை வைக்கப்பட்டிருக்காங்க. என்ன கணக்கு எடுக்கிறானே தெரியல. இந்த மாசம் 500 ரூபாய் கட்டுன்றான், அடுத்த மாசம் என்ன பண்றான் 1000 ரூபாய் கட்டுன்றான், அடுத்த மாசம் 2000 ரூபாய் கட்டுன்றான். அவனுக்கும் தெரியல, கணக்கு எடுக்கிறவனுக்கு என்னன்னு தெரியல, நமக்கும் தெரியல. மாணவரியா மின்சார கட்டணம் வைத்திருக்கிறது. இன்னைக்கு வாடகை குடியிருப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். வீட்டு வரி உயர்த்திருந்தால, மின்சார கட்டணத்தை உயர்த்திருந்தால, தண்ணி உயர்த்திருந்தால, தண்ணி வரி உயர்த்திருந்தால, வாடகை உயர்த்திட்டான். கடுமை வாடகை உயர்ந்திருக்கிறது. எல்லாம் உயர்ந்து போச்சு. பத்திர கட்டணம் உயர்ந்து போச்சு, நிலமதிப்பு உயர்ந்து போச்சு. வீடு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நிலத்தை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. கடுமையாக பத்திர கட்டணம் உயர்ந்து போயிருக்கிறது. வாங்க முடியுமா? இன்னைக்கு இந்த அரசுல எல்லா வரியும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது, கடுமையாக உயர்ந்து போச்சு பால் விலை. பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, மறைமுகமாக பஸ் கட்டணம் உயர்ந்துச்சு. ஒரு பக்கம் மகளிருக்கு இலவச கட்டணம் சொல்லிட்டு மறைமுகம் எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டான். 10 பஸ் ஓடுன இடத்துல ஒரு பஸ் தான் ஓடுது. அந்த பஸ்ல மழை வந்தா நீ கொடை பிடிச்சின்னு தான் போகணும். டப்பா பஸ் தான் ஓடுது. மற்ற பஸ்ல எல்லாம் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இப்படி அனைத்து கட்டணங்களும் உயர்ந்திருக்கிறது. விலைவாசிகள் உயர்ந்திருக்கிறது. கேட்டா ஏண்டா விலைவாசி உயர்ந்துச்சு, ஏண்டா அரிசி விலை உயர்ந்துச்சுன்னா நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். ஏண்டா பருப்பு விலை உயர்ந்துச்சு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏண்டா மின்சார கட்டணத்தை உயர்த்திட்ட 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏண்டா வீட்டு வரி உயர்த்திட்ட 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஏண்டா தண்ணி வரி உயர்த்திட்ட 1000 ரூபாய் கொடுத்துறேன். ஏண்டா என் வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்கையும் ஏற்றிட்ட. வீட்டு வரியும் உயர்த்திட்டான், வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்கும் உயர்ந்து போச்சு. மாசம் டெய்லி 300 ரூபாய் கொடுத்துருப்பாரு வீட்டுக்காரர் வேலைக்கு போய் வந்து. இப்ப சரக்கு வேலையை உயர்த்திருந்தால உனக்கு 100 ரூபாய் கட்டு 200 ரூபாய் தான் வருது. எல்லாம் உயர்ந்து போச்சு. உயராத பொருளே இல்லை. அவன் சொத்து மதிப்பும் உயர்ந்து போச்சு. பாத்தீங்கன்னா நீங்க திமுக 4 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்க சொன்னோம். யாராவது கேட்டீங்கன்னா 10 வருஷம் காஞ்சி போய்க்கிறான், கம்ப மாட்டில் வந்த மாதிரி மேய்ஞ்சிருவான், ஜாக்கிரதை. தேர்தல் நேரத்தில் ஜாக்கிரதை பார்த்து ஓட்டு போடுங்க. தப்பி தவறி நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா காதுல மூக்குல இருக்கிறது எல்லாத்தையும் உதவி விடுவாங்க. என்னாச்சு? அதான் நடக்குது. துணிமணி தான் விட்டு வச்சுக்கிறான், வேற எதுவும் இல்லை. எதை கேளு 1000 ரூபாய் கொடுத்து. என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்ட? அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? நீ தான் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னியா? நாங்க சொல்ல
எங்க ஆட்சியில் எங்க எடப்பாடியார் சொல்லு. எடப்பாடியார் என்ன சொன்னாரு? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமைஞ்சா 1500 ரூபாய் தரணும். நீ என்ன 1000 ரூபாய் தரது வேணா? நாங்க 1500 ரூபாய் தரோம்னு சொன்னோம். அது என்ன சொன்னோம்? நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். அம்மா என்ன ஜாதி வித்தியாசம் பார்த்தாங்களா? ஏழை பணக்காரன் பார்த்தாங்களா? எல்லாருக்கும் தந்தோம். மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாரும் கொடுத்தோமா இல்லையா? எல்லாரும் கொடுத்தோமா இல்லையாமா? லேப்டாப் கொடுத்தோமே. ஏழை பணக்காரன் பார்த்தோமா? ஸ்கூல்ல ஜாதி வித்தியாசம் பார்த்தோமா? நீ பணக்காரன், நீ ஏழை, உனக்கு தகுதி இருக்குது, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்ல வித்தியாசம் பார்த்தோமா? அத்தனை மாணவர்களுக்கும் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் 10 ஆண்டு காலத்திலே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த உலகத்திலே ஒரே தலைவர் அம்மா எடப்பாடியார். கொடுத்தமா இல்லையா? இந்த 4 வருஷத்துல ஒரு லேப்டாப், ஒரு லேப்டாப்னா யாருக்கா வந்திருக்குதா? கொடுத்துருக்காரா? இப்ப எப்படி படிப்பான் உன் பையன்? இன்றைய உலகத்துல நீ செல்போன் இல்லாம உனக்கு சோறு இறங்காது. அப்ப மாணவனுக்கு என்ன தேவை? ஒரு காலத்துல ஸ்லேட்டு பல்பம் போனோம், அப்புறம் நோட்டு பேனா. இன்னைக்கு ஸ்லேட்டு வேணாம், நோட்டு வேணாம், பேனா வேணாம். ஆனா லேப்டாப் ஒண்ணு இருந்தா போடும். இந்த உலகத்தையே இந்த மாணவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து சுத்திட்டு வந்துருவான். உட்கார்ந்த இடத்துல மாட்டு கொட்டால உட்கார்ந்துட்டு ஒரு லேப்டாப் இருந்தா போதும், இந்த உலகத்தையே சுத்தி வந்து இந்த உலகத்துடைய அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவும் திறமையும் அந்த மாணவனுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அழகு பார்த்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதுல என்ன எனக்கு அந்த திட்டத்துல என்ன தப்பு? 2011 அந்த லேப்டாப் கொடுக்கும்போது 42,000 ரூபாய் அன்னைக்கு லேப்டாப். நாங்க டெண்டர் வச்சாலும் லேப்டாப் கிடைக்கல. அன்னைக்கு நான் தான் கல்வி அமைச்சர். 42,000 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கும். 20,000 ரூபாய் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மட்டமான பொருள் இருந்தா 18,000 15,000 கிடைக்கும். ஆனா அது உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா? இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிக்க முடியுமா? இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் என்னதான் வாங்குவீங்க? லேப்டாப் வாங்குவீங்க, தங்கம் வாங்குவீங்க, பாத்திரம் வாங்குவீங்க, குண்டா வாங்குவீங்க, கேஸ் வாங்குவீங்க, எல்லாம் வாங்கிக்க முடியுமா? உங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுட்டு இப்படி கொடுக்குறான், இப்படி புரிஞ்சுக்கிறான். ஒரு சினிமாவுக்கு போனா இந்த சினிமாவெல்லாம் யாரா ஓட்டுறான்? எல்லா சினிமாவும் யார் ஓட்டுறான்? இவன் புள்ள அதிர்மை சிகாமணி, உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர், இந்திய போராட்டத்தில் அடி உத வாங்கினவர், திமுகவுடைய கொள்கையை பரப்பினவர், பரப்போன்னு பரப்பின இந்த உதயநிதி ரெஜாயிண்ட் தான் எல்லா சினிமாவும் ஓடுது. நீ ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா குடும்பத்துல 4 பேர் கூட்டு போனா 1000 ரூபாய் பத்துமா? போச்சு. இப்படி கொடுத்து இப்படிங்கிறான். சினிமா தியேட்டருக்கு நீ போனீங்கன்னா உன் வீட்டுக்கார டாஸ்மார்க் போயிடுவாங்க. போச்சு 1000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. ஒரே நாள்ல அந்த 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஆனா லேப்டாப் கொடுத்தா அது உங்ககிட்ட என்னைக்குமே இருக்கும். அழியாத சொத்து அறிவு. அந்த மாணவனுக்கு நல்ல அறிவை கொடுத்தாங்க. அம்மா சிந்திச்சாங்க. அம்மா கொண்டு வர எந்த திட்டத்தையும் பாருங்க, ஒண்ணு அந்த பெண்கள் தாய்மார்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு, பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவதற்கு, சுயமாக காலில் நிற்பதற்கான திட்டங்களாக செயல்படுத்தினாங்க. இன்னொன்று மாணவ மாணவிகளுடைய கல்வி தரம் உயர வேண்டும். அந்த மாணவருடைய கல்வி எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் இந்த கல்வி படிக்கின்ற மாணவருடைய கல்வி தடைபெறக்கூடாது, சிறந்த கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து திட்டங்களும் காலுக்கு போடுகிற செருப்பிலிருந்து லேப்டாப் வழங்கிய ஒரே தலைவர் உலகத்தில் மாண்புமிகு அம்மா மட்டும்தான். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதா? அதுக்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் இந்த லேப்டாப் என்ன சொன்னாங்க? ஏன் நிறுத்துன? என்ன எண்ணம்? காரணத்தை சொல்லு. நீ ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லு. இன்னி வரைக்கும் இந்த முதலமைச்சர் கேட்கிற தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால், ஏன் நீ லேப்டாப்பை தரல? அதற்கான நியாயமான காரணத்தை இந்த முதலமைச்சருக்கு சொல்வதற்கு தெம்பு இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? சொல்ல பார்ப்போம்.
இல்ல இல்ல அதெல்லாம் பார்த்தா திட்டுறாங்க. சொல்லு பார்ப்போம். அப்ப நீ மட்டும் செல்லு வச்சு பார்த்துக்கிற 24 மணி நேரம் அது என்ன பார்க்கற? யாருக்கு தெரியும் என்ன பார்க்கற? தாலைக்கு தங்கம் என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு தங்கம் விலை என்னமா விலை தங்கம் இன்னைக்கு? சொல்ல உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு? 70,000 ரூபாய். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் தங்கம். இன்னைக்கு பொருளாதார வல்லுநர் என்ன சொல்றாங்க? இந்த நிலை இப்படியே நீடிச்சுனா, இந்த நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு 2026 தங்கத்துடைய விலை ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் வரும். கை தட்டுற அளவுக்கு எதையாவது இருக்குது? கை தட்டுற எதையாவது ஒன்று கேட்க எதையாவது கை தட்டாங்க. இந்த நிலை போச்சுன்னா அப்ப நீ இன்னும் அவ்வளவு தங்கம் வச்சுக்கிற வீட்டுல? தங்கம் ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் உங்களால வாங்க முடியுமா? உங்க பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண முடியுமா? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஆனா இது எல்லாம் யோசனை பண்ண அம்மா, சிந்திச்ச அம்மா, தாலிக்கு தங்கம் வாங்க முடியாத நிலைமையில திருமணம் ஆகாம இருக்கிற முதிர் கன்னிகளுக்கு திருமணம் ஆகணும், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும், அவங்களுக்கும் குடும்பம் வரணும், அவங்களுக்கும் பிள்ளை கிட்டன்னு வரணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தாலிக்கு தங்கத்தை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க அம்மா. முதல்ல அரப்பம் கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா மறைவுக்கு முன்பு கடைசி நிகழ்ச்சி கோட்டையில, ஆனா வெளியில ஒரு நிகழ்ச்சி கட்சி அந்த மெட்ரோ ரயில் போனாங்க. ஆனா அம்மா அமர்ந்து முதலமைச்சராக பணியாற்றிய அந்த கோட்டையில அந்த அறையில அமர்ந்து கொடுத்த கடைசி அம்மாவுடைய நிகழ்ச்சி தாலிக்கு தங்கம். ஒரு பவுன் தங்கத்தை தன் கையால் கொடுத்திருப்பது கடைசி நிகழ்ச்சி. அம்மா சொன்ன வாக்குறுதியை தன் இறுதி காலத்தையும் நிறைவேற்றி கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு பவுன் கொடுத்தாங்க. அது மட்டுமா கொடுத்தாங்க? அந்த மகளிருக்கு தாய்மார் பெண்கள் பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்க 50,000 ரூபாய், பட்டய படிப்பு படிச்சிருந்தா 20,000 ரூபாய். இன்னைக்கு விலைக்கே வச்சுக்கோ 70,000 ரூபாய் ஒரு பவுன். 50,000 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1,20,000 ரூபாய் ஆச்சு. யார் யார் தெரியுமா? 1000 ரூபாய் கணக்கு போட்டா எவ்வளவு? 5 வருஷத்துல எவ்வளவு? 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வரும். 60,000 ரூபாய் வரும். அது 60,000 எவ்வளவு மிச்சிருக்கு? 60 பைசா கூட விட்டு மிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு தாலிக்கு அந்த ஒரு பவுன் தங்கம் இருந்ததுன்னா இன்னைக்கு அவருக்கு 70,000 ரூபாய், படிச்சிருந்தா 50,000 ரூபாய், 1,30,000 ரூபாய். அந்த திட்டத்தில் உனக்கு என்ன குறை சொல்லு? பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுல இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன குறை கண்டுபிடிச்சாங்க? அதுல என்ன தவறு? என்ன தவறு இருக்குப்பா? உங்களுக்கு தங்கம் கொடுக்கல ஏதாவது தப்பா? என்ன தப்பு? ஏன் அதை கொடுக்கல? இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. நிம்மதி எப்படி வாங்க முடியாது தங்கம்? ஆனா அவங்க குடும்பத்துல மட்டும் எல்லாரும் நேர்கடை மாதிரி தங்கத்தை போட்டு போவாங்க. நீங்க யாரும் ஒரு பொட்டு தங்கம் கூடாது, நீங்க படிக்க கூடாது, நல்ல துணிமணி ஊற்றக்கூடாது, நகை போடக்கூடாது, இப்படியே அடிமையா இருக்கணும், நல்ல அறிவு வரக்கூடாது. ஏன்னா நீ அறிவு வந்து படிச்சுச்சுன்னா, உலக அறிவு தெரிஞ்சிச்சுன்னா இவனுடைய பித்தலாட்டம் நாடகம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அதாவது நீங்களே இப்படியே இருக்கணும். அவங்க மட்டும் சொகுசா வாழணும், சொகுசா இருக்கணும். யாரு? ராஜராஜ சோழ பரம்பரை இவங்களாம். பாவம் ராஜராஜ சோழர் வரும்போது டிக்கெட்டுக்கு பஸ்ல ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வழி இல்லாம திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தார் ராஜராஜ சோழ பரம்பரை. ஆனா நீங்க உங்க பிள்ளை படிக்க கூடாது, நீங்க தாலிக்கு தங்கம் வாங்க கூடாது, வீடு கட்டக்கூடாது, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்துமே இப்ப கொடுக்குறாங்க ஒருதா? அம்மாவுடைய ஆட்சியில நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், 5 ரூபாய் இருந்ததை 1000 ரூபாய் ஏற்றி கொடுத்தோம் ஓய்வூதியத்துக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒருதா? ஒருதாண்ணா ஏற்கனவே வாங்கியிருந்தவங்களுக்குலாம் ஒருதா? எங்களுடைய ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில 43 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு 17 லட்சம் பேருக்கு தான் வருது. மீதி 25 லட்சம் பேருக்கு இல்லை.
நிறுத்தியாச்சு. அனைவருக்கும் 1000 ரூபாய். இன்னைக்கு யாரு கொடுக்குறாரு? இன்னைக்கு தகுதியுடையவருக்கு தான் 1000 ரூபாய். தமிழ்நாட்டில் 2,24,00,000 குடும்ப அட்டை இருக்குது. ஆனா அவர் கொடுக்கறது எவ்வளவு? 1,04,00,000 பேர் தான். அந்த 1,04,00,000 பேர் கூட கொடுக்குறாரா யாருக்கு தெரியும்? நீ போய் கணக்கு போச்சே, நான் கணக்கு போட்டேன்னா காலைல இன்னைக்கு ஒரு ஊர்ல இன்னைக்கு எங்க போன கண்டமங்கலம் அங்க சொல்றாங்க, எனக்கு 4 மாசம் ஆச்சு 1000 ரூபாய் பணமே வரும். இன்னொரு பொம்பளை சொல்லு, எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சொல்ல இது வரைக்கும் எனக்கு 1000 ரூபாய் வரவே இல்லை. இதான் நிலைமை. இது சொல்ற கணக்கு 1,04,00,000. ஆனா உள்ள எத்தனை பேர் கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. இதுதான் நிலைமை. தேர்தல் என்ன சொன்ன? எல்லாருக்கும் தருவோம். தேர்தல் என்ன சொன்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம். கொடுத்துட்டாரா? எல்லாருக்கும் மாசம் மாசம் 100 ரூபாய் வருதா? ஆனா நாங்க என்ன சொன்னோம்? எடப்பாடியார் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் தரணும். போச்சா? எல்லாருக்கும் வந்திருக்குமா? 1500 ரூபாய் எல்லாருக்கும் வந்துருக்கும். கேஸ் என்ன சொன்னோம்? ஆண்டுக்கு 6 கேஸ் இலவசமா தரணும். சொன்னமா இல்லையா? 6 கேஸ் இலவசமா தரணும் சொன்னோம். அன்னைக்கு 1500 ரூபாய் ஒரு சிலிண்டர். உனக்கு என்ன? ஒரு 3 கேஸ் செலவாகும், இல்ல அதிகபட்சம் 4 கேஸ் செலவாகும். மீதி 2 கேஸை நீ பிளாக்ல வித்துக்கலாம். வித்து உனக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. போச்சா? 1500 போச்சு, இந்த 2000 போச்சு, லேப்டாப்பும் போச்சு, தங்கம் போச்சு, பசுமை வீடு போச்சு, ஆடு மாடு போச்சு, எது இருக்கு எல்லாம் போச்சு. என்ன அப்படிதான். இப்ப கை காட்டு, ஓட்டு போடும் போது தெளிவா இருக்கணும். இப்ப சொல்லி புண்ணியம் இல்ல, ஓட்டு போடும் போது இந்த தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அன்னைக்கு வருவோம், கொள்ளையடிச்ச காசு 150 பேர் தூக்கிட்டு வருவோம். 100 கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன் சொல்லுவோம். வாங்கிக்க, அது உங்க காசு, உங்க பணம். ஆனா ஓட்ட மட்டும் ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு. ரெட்டலைக்கு போட்டாதான் தாலிக்கு தங்கம் கிடைக்கும். ரெட்டலை போட்டாதான் லேப்டாப் கிடைக்கும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாதான் 1500, 2500 கொடுப்போம். நாங்க நினைச்சா 5000 கொடுப்போம். அது இப்ப நான் சொல்ல முடியாது. அது எங்க பொதுச் செயலாளர் தான் சொல்ல முடியும். எங்களால முடியும். சொன்ன மாதிரி செய்து காட்டுவாங்க. இயக்கம் அம்மாவுடைய கட்சி, ரெட்டலை கட்சி, எம்ஜிஆர் கட்சி, எடப்பாடியார் சொன்னா செய்வோம். ஐயா பத்தியா? அம்மாவுடைய ஆட்சியில எல்லாம் நல்லாதான் நடக்கும், நல்லதே நடக்கும். நம்பி இருங்க, நம்பி ஓட்டு போடுங்க, நல்லதே நடக்கும். ஏமாத்த மாட்டாங்க. அண்ணா திமுக என்னைக்கு ஏமாத்த மாட்டான், ஏமாத்த மாட்டான், கொள்ளடிக்க மாட்டான், மிரட்ட மாட்டான். முன்ன பின்ன சில நேரம் காலதாமதம் ஆகலாம். ஆனா சொன்னதை செய்து காட்டுகின்ற இயக்கம் அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆர் கட்சி, ரெட்டலை கட்சி. உங்களுக்கு என்ன? நாங்க நீங்க கேட்டா கொடுத்தா போனோம். எடப்பாடியார் நீங்க கேட்டீங்களா? பொங்கல் கொண்டாடணும், எங்களுக்கெல்லாம் பெருசு நேரம் கேட்டீங்களா? கேட்காமையே 2500 ரூபாய் அள்ளி குடித்த தலைவர் எடப்பாடியார். கொடுத்தமா இல்லையா 2500 ரூபாய்? அன்னைக்கு என்ன சொன்னார்? இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், இப்ப இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி நல்லா கேட்டுக்குமா? அன்னைக்கு 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுக்கும் போது இந்த முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, ஓகே தான். ஆனா அது 5000 ரூபாய் கொடுங்க. 2500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, அது கூட பிளஸ் போட்டு ஒரு 1500 ரூபாய் ஈக்குவல் டு 5000. கணக்கு பார்த்துக்குமா? பட்சம் கேட்டுங்க. 2500 கூட ஒரு 1500 போட்டோம்னா 5000 வரப்போது கொடுங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுட்டு நம்ம கணக்கு நான் என்ன பண்ணுறேன்? அன்னைக்கு நீ 5000 கொடுக்க சொன்ன முதலமைச்சர், இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துக்க. ஏமா நல்லா கேளுமா? அன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்ன இந்த ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கருமே கிடைக்காது பாரு. கருமே நீங்க பார்த்தது இல்லை.
அப்படியே லண்டன்ல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கிற கரும்பு புதுசா நீங்க பார்க்காத கரும்பு. இது இவ்வளோ கரும்பு கொடுத்துட்டாரு. இல்லைன்னா வீட்டுல அரிசி இல்லை, நீங்க வயிற்று துணி கட்டி போறீங்க. இவர் அந்த அரிசி கொடுக்கணும், நம்ம பொங்கல் கொண்டாட மாட்டோம். யாரை ஏமாத்துறதுக்கு? அது யாருக்கு அந்த பொங்கல் பரிசு? யாருக்கு? அது அந்த குடும்பத்துக்கு அந்த பரிசு, உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு கொடுக்குறன்ற பேர்ல 38 ரூபாய் ஒரு கரும்பு. ஆனா அவன் எவ்வளவு வாங்குறான்? 8 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்குறான். உங்க ஊர்ல தானே கரும்பு விளைஞ்சது. இந்த ஊர்ல கரும்பு விளைஞ்சதுல எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்க? 38 ரூபாய் கொடுத்தாங்களா? இப்ப அந்த பணம் எங்க போச்சு? யாருக்கு போச்சு? ஒன்றியம், மாவட்டம், எம்எல்ஏ, மந்திரி, அப்புறம் பெரிய குடும்பம் போச்சு. இது அவங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப வெள்ளம் வந்தது, நான் கேட்கிறேன், 10 நாளா மழை பெய்யுது, யாரும் வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போனதான், கூலி வேலை செய்தாதான் நமக்கு அன்னைக்கு வீட்டில் அடுப்புக்கு சமையல் செய்ய முடியும். வேலைக்கு போக முடியல, பாதிப்பு. யாரும் வந்து பார்க்கல, எதுவும் செய்யல. விவசாய நிலம் எல்லாம் பாழா போச்சு. இந்த மூதேவி ஆட்சியில் நிர்வாகத்தில் டேமை திறந்து விட்டான். ராத்திரி நேரத்தில் 2 மணிக்கு திறந்து விட்டான் டேமை. 3 லட்சம் கனஅடி தண்ணியை ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க. மழை காலையில் நின்று போச்சு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில், விழுப்புரத்தில் காலையிலே புயல் வெள்ளம் போய் கறந்து மழை நின்று போச்சு. மழையே இல்லை, மழையில பெய்த தண்ணி தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டு இரவு கிட்டத்தட்ட 12:35க்கு சாத்தனூர் அணையை அப்படியே திறந்து விடுறோம். அவங்க சொன்ன கணக்கு 1,52,000 கனஅடி. ஆனா அவங்க திறந்து விட்டது கிட்டத்தட்ட 3 லட்சம் கனஅடி. அப்படியே திறந்துதான். அந்த தண்ணி தான் இந்த விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் நகரம் முழுமையா வந்து மழை புயல் போனதுக்கு அப்புறம் திறந்து விட்ட தண்ணி தான். இதுதான் நிர்வாகம். என்ன பண்ண, என்ன கொடுத்த நிவாரணம்? இதே போன வருஷம், நல்லா கேட்டுக்குமா, கேட்டுக்குங்க. இதே போன வருஷம் மெட்ராஸ்ல புயல் வந்தது, மழை வந்தது. மெட்ராஸ் ஃபுல்லா மழை தான். ஆனா புயல் பாதிச்சது எங்கன்னா வட சென்னை மட்டும்தான். வட சென்னை மட்டும்தான். மெட்ராஸ் 3 பாகம்: வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம். ஆனா மழையால் பாதிக்கப்பட்டதுன்னா வட சென்னை மட்டும்தான். ஆனா என்ன பண்ணாரு இந்த முதலமைச்சர்? மெட்ராஸ்ல அனைவருக்கும், எல்லோருக்கும் பாதிக்க எல்லாருக்கும் எவ்வளவு கொடுத்தாரு? 2000 ரூபாய். எவ்வளவு கொடுத்தாரு? நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 6000 ரூபாய் கொடுத்தாரு. குடும்பத்தைக்கு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாரு. திருப்பி இருக்கிற ஆயால இருந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ரஜினிகாந்த் வரைக்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரு இந்த மு.க. ஸ்டாலின். ஆனா இதே விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் நாம பாதிக்கப்பட்டா எவ்வளவு கொடுக்குறாரு? 2000. ஏன் மெட்ராஸ்ல நமக்கு என்னடா? அப்ப நம்ம என்ன, அவங்க மட்டும் உயர்ந்த ஜாதி, நம்ம மட்டும் தீண்டாமல 2ஆம் குடி தரக்குடி மக்கள் நம்மளா? அவனும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான், நம்மளும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். மெட்ராஸ்காரன் ஓட்டு போட்டா மட்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்க ஓட்டு போடலைன்னா இவர் முதலமைச்சர் வர முடியுமா? அப்ப மெட்ராஸ்ல 6000 ரூபாய் தர, நமக்கு 2000 ரூபாய் தர. வேறுபாடு தெரிஞ்சுக்க. இதோ ஆச்சு, மழை பெஞ்சு 2.5 மாசம் ஆகும். விவசாயிகள் எல்லாம் கணக்கு எடுத்துட்டாங்க. விவசாயிகள் எல்லாம் பணம் வந்துச்சா? 1 ரூபாய் வந்துதா? இன்னி வரைக்கும் வரல. விவசாயிகளுக்கு வரல. போன வருஷம் பெய்த மழையில மரக்காணத்துல இருக்கிற விவசாயிக்கும் வரல, இன்னைக்கு வரல. ஏன்னா இங்க இருக்கிற மக்களை அவர் மக்களாக நினைக்கிறார். இப்படி இந்த அரசு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் என்ன கிடைக்குதோ இல்லையோ, அரிசி பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, என்ன கிடைக்குது? தாராளமா கிடைக்கிற ஒரே பொருள் திமுக சாதனை, மு.க. ஸ்டாலினுடைய ஒரே சாதனை, மிகப்பெரிய சாதனை, கஞ்சா கஞ்சா கஞ்சா. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, தெரு இல்ல, எல்லா இடத்துலயும் கஞ்சா வைக்கும். அதான் என்னாச்சு? கஞ்சா பழக்கத்துல நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கூட்டுப்பாடு. 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க.
8 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, சுத்தமா பாதுகாப்பு இல்லை. வீட்டுல இருந்தாலும் வீடு பூந்து கற்பழிக்கிறான். ரோட்ல நடந்து போனா தூக்கி போய் கற்பழிக்கிறான். வேலைக்கு போனா வேலை செய்யற இடத்துல கற்பழிக்கிறான். பெண் காவலருக்கு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கு செல்கிற முதல்ல ஒண்ணு கேட்கிறேன், உங்க பெண் குழந்தைகளை நிம்மதியா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? இப்ப அனுப்ப முடியுதா? டெய்லி டிவி திறந்தா பேப்பர் திறந்தா என்ன பார்க்கிறோம்? 2வது வகுப்பு படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம், 4வது படிக்கிற பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம், 5வது படிக்கிற பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம், 2 வயது குழந்தை பாலியல் சீண்டல். இப்படி இன்னைக்கு பாத்தீங்கல்ல, 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சித்தால அந்த பெண்ணு கழுத்துக்கு அறுத்துடுச்சு. இன்னைக்கு செய்தி பார்த்திருப்பீங்களே, கழுத்து அறுத்துடுச்சு அந்த பொண்ணு. நேற்று ஒரு பெண்ணை கத்தியை காட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம். டெய்லி தினந்தோறும் கத்திக்கு டிவி தந்தா கூட்டு பாலியல் கற்பழிப்பு. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 80 வயசு ஆயாக்கும் பாதுகாப்பு இல்லை. 80 வயசு ஆதாய மூதாட்டியும் கற்பழிக்கிறோம். நடந்ததே இல்லையா? இதுதான் இந்த ஆட்சியில் செய்திருக்கிற ஒரே சாதனை. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்போ ஒரு நாடகம் நடத்துறாரு. இவங்களுக்கு பிஜேபி என்னமோ தகராறு மாதிரி, இவங்களுக்கு அவங்க இன்னும் வாய்க்கா தகராறு மாதிரி, பங்காளி சண்டை மாதிரி பூரா ஏமாற்றி கொண்டுக்கிறாங்க. 2 பேரும் நேரடி கள்ள உறவுலாம் கிடையாது, நேரடியாக தெளிவாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுகவும் பாரதிய ஜனதா. ஏன் உன்னுடைய செந்தில் பாலாஜி அமைச்சராக்க வேண்டும்னா கவர்னர்கிட்ட போவ, உன் புள்ள துணை முதலமைச்சர்னா மோடி கிட்ட காலில் போய் விழுவ, கவர்னரை போய் பார்ப்ப. இப்ப கேட்டா நிதி தர மாட்டாங்க, பள்ளிக்கு நிதி தரவில்லை. யாரை ஏமாத்துற? அந்த திட்டத்தில் நீ கையெழுத்து போட்டியே இல்லையா? கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? அதையே மூடி மறைக்கிற. இன்னைக்கு மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு? இவர்களுக்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டார்கள், இப்போது மாற்றி பேசுகிறார்கள். ஏன் கையெழுத்து போட்ட? எதுக்காக கையெழுத்து போட்ட? நீ உண்மையிலேயே இந்தியை எதிர்ப்பதாக இருந்தால் நீ ஏன் அதில் கையெழுத்து போட்ட? நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம். நான் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன், 2 முறை இருந்திருக்கிறேன். நான் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது பல முறை மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த நவோதய பள்ளியை திறக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் பல முறை எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது, வற்புறுத்தியது. இந்த பள்ளியை திறக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் நிதியை தர மாட்டோம், அதை செய்யவும் இதை செய்யவும். ஆனால் கடைசி வரை அம்மாவும் சரி எடப்பாடியாரும் சரி உறுதியாக இருந்து எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் தமிழகத்தில் இந்தியை நுழைய விட மாட்டோம், நவோதய பள்ளியை திறக்க அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தைரியமாக சொன்ன ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி. ஒன்ன மாதிரி பித்தலாட்ட ஆட்சி கிடையாது. ஒரு பக்கம் கையெழுத்து போடுறது, அப்புறம் இல்லைன்னு சொல்றது. இதெல்லாம் எதுக்கு நடிக்கிறது? மக்களுடைய இன்னைக்கு விலைவாசி ஏற்றம், சட்டம் ஒழுங்கு, பெண்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக, திசை திருப்பதற்காக, மக்களை உணர்ச்சி பூர்வமாக தூண்டி விட்டு திசை திருப்ப பார்க்கிறது. தேர்தலுக்கு ஆதாயம் தருவதற்காக, தேர்தலோட ஆதாயத்துக்காக நடித்துக் கொண்டிருக்கிறது. என்றைக்கெல்லாம் திமுக தமிழ் உரிமை என்று பேச ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்ற போகிறார்கள் என்று அர்த்தம். கருணாநிதிக்கு புள்ளதான் மு.க. ஸ்டாலின் எப்படி இருப்பாரு? இலங்கை தமிழ்ல போர் நடந்து கொண்டிருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிற என்ற பேர்ல போய் கருணாநிதி மெரினால போய் உட்கார்ந்தார். அது எப்படி? இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் துணைவி, அங்க கூட கேக்குது, அங்க கூட சுகமா தான் இருப்பார். உண்ணாவிரதம் மனைவி துணைவி.
அது எப்ப காலைல 10 மணிக்கு நல்லா டிஃபன் சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு போய் உட்கார்ந்தார். அடுத்த 2 மணி நேரத்துல கிளம்பிட்டார். என்ன சொல்லிட்டு கிளம்பினாரு? உண்ணாவிரத்தை முடிச்சிட்டார். 2 மணி நேரத்துல போர் ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது, அமைதி திரும்பி விட்டது என்று அறிக்கை கொடுத்தார். இவருடைய பேச்சை நம்பி, இவருடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பேச்சை நம்பி பதுங்கு குழியிலே மறைந்திருந்த தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் விடுதலை புலி எல்லாம் வெளியில வந்தாங்க. உடனே அந்த இலங்கை அரசாங்கம் குண்டு கொத்து கொத்தா குண்டு போட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது. அந்த கொன்று குவித்தது காரணம் இந்த திமுக. அன்னைக்கு கருணாநிதி சொன்ன ஒரு வார்த்தை, அதை நம்பி பதுங்கு குழியிலிருந்து வெளியே வந்த தமிழர்களை இலங்கை அரசாங்கம் கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு 1.5 லட்சம் தமிழர்களை சாவதற்கு காரணமாக இருந்தது கருணாநிதி, இந்த திமுக. கச்சைத்தீவை விட்டுக் கொடுத்தது இந்த திமுக. இன்னைக்கு நீதி கட்டி கொடுக்கிறார், கடிதம் எழுதுறாங்க பிரதமர். மீனவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், மீனவர்கள் இலங்கை அரசாங்கம் கைது செய்கிறது. ஏன்டா பண்றாங்க? ஏன் சொல்றான்? ஏன் கைது பண்றான்? அந்த கச்சத்தீவு, இந்த கச்சத்தீவு யார் விட்டு கொடுத்தது? 74 கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது விட்டு கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் தமிழ் உரிமை என்று பேசுகின்ற போதெல்லாம் இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அவை இப்படிப்பட்ட அரசு, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அரசு, உங்களை எல்லாம் வஞ்சித்த அரசு, பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு, உங்களை பற்றி துளியும் சிந்திக்காம கடுமையான விலைவாசி ஏற்றத்தை தடுக்காத அரசு, அனைத்து கட்டணங்களையும் உயர்த்திய அரசு, மாண்பு அம்மாவால் கொடுத்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திய அரசு இந்த திமுக அரசு. ஸ்டாலினுடைய அரசு தூக்கி எறியப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். வர இருக்கிற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. தெளிவாக இருங்கள். இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். மீண்டும் உங்கள் உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மகளிருக்கான, தாய்மார்களுக்கான உங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் உங்களுக்காக சிந்தித்து பாடுபடுகின்ற ஒரு அரசாக அம்மாவுடைய அரசு, இரட்டை அரசு, எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் அனைவரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.